ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிலுக்கு இதமான கம்மஞ்சோறு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ கம்மை எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஊற வச்சு நல்லா 2 டைம் கழுவியாச்சு. கழுவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூல் துணியில் இந்த மாதிரி நல்லா ஃபேன் காற்றுலேயே இந்த மாதிரி காய வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு பச்சரிசி எந்த அளவுக்கு ஈரமாக இருக்கோ லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. மிக்ஸி கப்லேயே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிக்கோங்க. நிறைய போட்டு அரைக்கக்கூடாது. மிக்ஸி பார்த்திங்கன்னா சூடேறும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கரகரப்பாக இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி போனியில் அரை போனி இட்லி போனியில் பார்த்திங்கன்னா அரை போனி தண்ணி வச்சு நல்லா கொதி வர வரலையும் விட்டுறணும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த மிக்ஸி கப்பில் அரைச்சோம் இல்லைங்களா, இந்த கம்பெல்லாம் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு தோசை பதம் எந்த அளவுக்கு ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு பதமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணுங்க. அப்போ தான் நம்ம கிளறும் போது பார்த்திங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் கிளறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த கரைச்சி வச்ச கம்பு எடுத்து அதிலே நல்லா கைவிடாமல் கிளறணுங்க. நல்லா கைவிட்டோம் அப்படின்னா கட்டி பிடிக்கும். அதனால் கைவிடாமல் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா வத்த ஆரம்பிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லைனா அரை மணி நேரம் விட்டிங்க அப்படின்னா கம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். கம்மஞ்சோறு ரெடி ஆகிடும். கம்மஞ்சோறு பார்த்தீங்க அப்படின்னா கருவாட்டு குழம்புக்கு, தக்காளி குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, புளிச்சக்கீரை, பண்ணைக்கீரை இதுக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சாப்பாடாகவும் செஞ்சு குழம்புல ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நம்ம கஞ்சியாக கரைச்சி இந்த வெயிலுக்கு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க, ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும் உடம்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் பக்கமாகவே ஆயிடுச்சுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பை பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொதி விழும் கையில். அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கம்மஞ்சோறு ரெடிங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஆறில் நல்லா சூடாகவே இருக்குது. இன்னும் ஆற விட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக கரண்டியில் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா ஆறணும். இது பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சாக கரைச்சி குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா கஞ்சாக தான் கரைச்சி குடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அம்மா கஞ்சி கரைச்சி கொடுத்துட்டாங்க. எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் குடிக்க போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.